Hey guys, welcome back to Tech Updates episode 18. எப்பவும் சொல்கிறது தான் இன்றைக்கி வந்து நிறைய டெக் அப்டேட்ஸ் இருக்குது. நானே இன்ட்ரெஸ்டிங்னு சொல்கிறதுக்கு நீங்களே வீடியோ பார்த்துட்டு அது எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்பும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பிஸியாக இருக்கவங்க வந்து டைம் ஸ்டாம்ப் பார்த்து உங்களுக்கு தேவையான நியூஸ் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து ஷாமி கிட்ட தான். ஷாமியோட ஒரு மிஸ்ட்ரி ஸ்மார்ட் ஃபோன் கீக் பெஞ்சில் ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ கீக் பெஞ்சில் ஸ்பாட்டாக இருக்கிறதுனால நம்ம இதோட மாடல் நம்பர், சிங்கிள் கோர் ஸ்கோரு, மல்டி கோர் ஸ்கோர் இது எல்லாமே வந்து லீக்காக இருக்குது. சிங்கிள் கோர் ஸ்கோர்னு பார்த்தோன்னா 1105 ஸ்கோர் பண்ணியிருக்கு. மல்டி கோர் ஸ்கோர்னு பார்த்தோன்னா 3512 ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாகவே இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இதில் வந்து Adreno 660 GPU யூஸ் பண்ணியிருக்கதா தெரிஞ்சிருக்கு. ஸோ இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இவங்களே கிளியரான ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 875 ஷாமிலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் இதோட ரேம் வேரியண்ட்லாம் பார்த்தோன்னா 12 GB ரேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஹையர் வேரியண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஷாமி வந்து அவங்களோட Mi 11 சீரீஸு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து Mi 11 சீரீஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மந்த்து இருக்காது, டிசம்பர் மந்தில் இவங்க Mi 11 சீரீஸ் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு லான்ச் வேணால் நெக்ஸ்ட் இயருக்கு ஷெட்யூல் பண்ணலாம். அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா ONEPLUS கிட்ட இருந்தால் இத்தனை நாள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டை கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க ஸ்மார்ட் வாட்ச் மார்க்கெட்டில் வந்து இறங்க போகிறாங்க. ONEPLUSோட ஸ்மார்ட் வாட்ச் ஸ்டாப் எல்லாமே வந்து நம்மளுக்கு லீக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட ONEPLUS லோகோன்னு போட்டிருக்காங்க. இது வந்து சைபர் பங்க் எடிஷனாக தான் இவங்க இந்த வாட்சை லான்ச் பண்ண போகிறாங்க. சைபர் பங்க்னா என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சைபர் பங்க்னா இது ஒரு ஃபேமஸ் கேம். இந்த கேமை இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு தான் இவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஸ்மார்ட் வாட்ச் மார்க்கெட்டை வந்து ONEPLUS தம்சம் பண்ண போறாங்கன்னு தெரியுது. காத்திருந்து பார்ப்போம் ONEPLUS கிட்ட இருந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்குன்னு. நோக்கியால இருந்து ஒரு புது ஸ்மார்ட் போன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நோக்கியால இருந்து C1 PLUS அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் போன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்பெக்ஸ் வந்து வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. யூனிசாக்கோட ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அங்கேயே காலி. அண்ட் ரேம்னு பார்த்தோன்னா இதில் வந்து 1 GB ரேம் கொடுத்துருக்காங்க. 5.5 inch வந்து ஒரு மேசிவான டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேட்டரிலாம் கேட்டோடனே செம்ம ஷாக் ஆகிட்டு என்னோட ஐஃபோனுக்கே வந்து செம்ம டஃப் கொடுக்குற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 2500 mAh பேட்டரி வந்து பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரி லெவல் ஃபோன்றதுனால இது வந்து ரிமூவபிள் பேட்டரியாக தான் இருக்கும். ஸோ கேமரான்னு பார்த்தோன்னா இங்கேயே வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு 5 MP கேமரா, பேக்கில் ஒரு 5 MP கேமரா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு ஹைலைட்டிங் ஃபீச்சர் பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா அந்த யூனிசாக் ப்ராசஸர் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் வெளிநாட்டில் எங்கே வேணால் லான்ச் பண்ணிக்கோங்க. இந்தியா பக்கம் மட்டும் தயவு செய்து இதை லான்ச் பண்ணுறாதீங்க. அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா ஆப்பிள் கிட்ட இருந்து டெய்லி நம்ம டெக் அப்டேட்ஸில் ஒரு ஆப்பிள் நியூஸ் எப்படியோ மாட்டிடுது. இந்த iPhone 12 சீரிஸ் புண்ணியத்தில் நம்மளுக்கும் டெய்லி ஒரு கண்டென்ட் வந்து ஆப்பிள் கிட்ட இருந்து சிக்கிடுது. ஆப்பிள் வந்து MagSafe Duos அப்படின்ற ஒரு வயர்லெஸ் சார்ஜர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு மோஸ்ட் சீப்பஸ்ட் அஃபோர்டபுள் ஆப்பிளோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் சைட்லேருந்து எதுவும் சொல்லலை, நான் சும்மா சொல்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இந்த டூவஸ் சார்ஜரோட ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு சைடு வந்து நீங்கள் ஐஃபோன் சார்ஜ் பண்ணலாம், இன்னொரு சைடு வந்து ஆக்சசரிஸ் சார்ஜ் பண்ணலாம். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குன்னா ஒரு சைடு ஸ்மார்ட் வாட்ச், இன்னொரு சைடு வந்து ஐஃபோன் சார்ஜ் பண்ணலாம். சைமல்டேனியஸாக 2 டிவைஸ் அட் அ டைம் சார்ஜ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மி தான், $129. ஸோ அதை ரஃபாக கால்குலேட் பண்ணால் 13,000 சில்லற சம்திங் அமௌண்ட் வரும். வயர்லெஸ் சார்ஜருக்கு 13,000 ரூபா ப்ரீமியம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த டிவைஸ் வந்து இந்தியன் வெப்சைட்லேயே வந்து லிஸ்டிங் ஆகிருக்கு. பட் ப்ரைஸ் வந்து இன்னும் மென்ஷன் பண்ணல. ஃபாரின் ப்ரைஸ் தான் வந்து நம்மளுக்கு அந்த $129 சொல்லிட்டு ரிவீல் ஆகிருக்கு. அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா லெனோவோ கிட்ட வந்து லெனோவோ லீஜியன் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி இதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம். இந்த லெனோவோ லீஜியன் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியன் லெனோவோ வெப்சைட்டில் வந்து லிஸ்டிங் ஆகிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் எதிர்பார்க்கலாம். பட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலுமே அந்த ஒரு 50,000 ப்ரைஸ்க்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா இதில் வந்து அவ்வளோ ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு AMOLED டிஸ்பிளே, ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது, 5000 mAh பேட்டரி. அண்ட் இதில் வந்து அந்த கேமரா மட்டும்தான் வித்தியாசமாக சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொண்டு வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ROG 3க்கு எந்த அளவு டஃப் கொடுக்குதுன்னு. அடுத்து சாம்சங் கிட்ட வந்து சாம்சங் A42 வந்து இந்தியாவில் கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த A42க்காக தான் ரொம்ப நாளாக நம்ம காத்துட்டு இருந்தோம். இது நம்மளுக்கு வந்து இருக்க ரூமர்ஸ் படி பார்த்தோன்னா நவம்பர் 20th இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இது வந்து ரூமர்ஸ் தான் வந்துட்டுருக்கு. சாம்சங் சைட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. பட் அங்கே லான்ச் பண்ண ப்ரைஸ் பார்த்தோன்னா 35,000 ரூபா. இது வந்து ஆப்வியஸாக ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். இதோட ஸ்பெக்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன் 750G இருக்குது. இதில் டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா 6.6 inch கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 5000 mAh பேட்டரி, 15 வாட்க்கான சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. அண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா அந்த பின்னாடி வந்து அந்த 48 MP கேமரா, மற்றபடி 8 MP அல்ட்ரா வைடு, 5 MP மேக்ரோ, 5 MP டெப்த்து. ஃப்ரண்ட்டில் வந்து வித்தியாசமாக இந்த வாட்டி 20 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸிங் மட்டும் இந்தியாவில் சூப்பராக பண்ணிட்டாங்கன்னா மாஸ் காட்டலாம் சாம்சங்கை. ஸோ இது A42ன்றதுனால ப்ரைஸிங் கொஞ்சம் அக்ரெசிவாக லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் ப்ரைஸை விட எப்போவுமே வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா கூட less than 25,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நம்ம எதிர்பார்த்தது எப்போ சாம்சங் பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள், எப்போவுமே வந்து காஸ்ட்லியாக தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 25 to 26 இந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணாங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா பிசி லவர்ஸ்க்கு இது வேறு லெவல் நியூஸு. ryzen 5000 சீரிஸ் வந்து சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்தியாவில். 23,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ryzen 5000 சீரிஸில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோன்னா இது வந்து Zen 3 ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். போன மாதம் நான் ryzen 5 சிஸ்டமே அப்கிரேட் பண்ணேன். கொஞ்சம் ஒரு மாதம் முன்னாடி இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ryzen 5000 சீரிஸே வாங்கியிருப்பேன். இந்த ryzen 5000 சீரிஸில் ryzen 9 சிபியூவில் பார்த்தோன்னா 72 MB வந்து கேட்ச் மெமரி கொடுத்துருக்காங்க. என்னதான் மைக்ரோ ப்ராசஸர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த கேட்ச் மெமரி அதிகமாக இருக்கிறது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸில் நம்மளுக்கு ஒரு பெரிய மேஜர் ரோலாகவே இருக்கும். இது நீங்கள் பிசி பில்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ryzen தாராளமாக சூஸ் பண்ணால், ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த லாஸ்ட் 1 மந்தில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ராக் சாலிடாக இருந்தது. எந்த ஒரு லேகு ஹிக்கப்ஸ் எதுவுமே இல்லை, பயங்கரமாக இருந்தது. அந்த சிபியோட ரிவ்யூவை டெடிகேட்டடாக பண்ணலான்னு தோணுச்சு. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து. அடுத்து வந்து iPhone 13 Pro Maxோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து லைட்டாக நம்மளுக்கு லீக்காக இருக்குது. ஸோ இந்த வாட்டி வந்து iPhone 13 Pro Maxோட வைட் ஆங்கிள் கேமரா வந்து பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. iPhone 11 Pro Maxக்கும் 12 Pro Maxக்கும் வைட் ஆங்கிளில் மேஜர் டிஃபரன்ஸ் கிடையாது. இந்த வாட்டி 12 MP வைட் ஆங்கிள் கேமரா வந்து 16 MP அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் இல்லாமல் ஆப்பர்ச்சர் வேல்யூ கூட f2.4லேருந்து இந்த வாட்டி f1.8 கொண்டு வரதா சொல்கிறாங்க. ஸோ வைட் ஆங்கிள் கேமராவில் லோ லைட் வந்து ஒரு நல்ல பிரைட்டான இமேஜ் கிடைக்கும். ஆப்பிளோட ஆப்டிமைசேஷன் சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருக்கும். ஸோ வைட் ஆங்கிள் கேமராலேயும் வந்து ஒரு மேசிவான இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் இல்லாமல் அந்த மேலே இருக்க லென்ஸ் வந்து இந்த வாட்டி 5P லென்ஸ் யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ போன ஜென்ரேஷன் பார்த்தோன்னா 6P லென்ஸ். ஸோ 6P லென்ஸ்லேருந்து 5P லென்ஸ் வந்து நம்ம மேஜர் டிஃபரன்ஸ் இதுலேருந்து கிடைக்கும். ஆப்பிள்லேருந்து கேமராக்கு இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்கன்னா ப்ரைஸிங் வந்து அந்த மாதிரி 1.5 லட்ச ரூபாய்க்கு அசால்ட்டாக போட்டுருவாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி iPhone 13 சீரீஸ்க்காக. அடுத்து கேமர்ஸ்க்கு வந்து ஒரு வேறு லெவல் நியூஸு. PUbG வந்து இந்தியாவில் கூடி சீக்கிரமே அன்பேன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து Tencentோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் அவங்களோட சர்வர்ஸ் எல்லாமே வந்து சைனாவில் இருந்தது. ஸோ இப்போது PUBGலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் வந்து சர்வர்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் Tencentக்கு பதிலாக வந்து இந்த வாட்டி பேடிஎம்மோட கொலாபரேஷன் பண்ண போகிறதா ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. டிசம்பர் 2க்குள்ளே வந்து PUBG பேன் வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. என் சஜஷன் என்ன அப்படின்னா, கேம் வந்து கேம் மாதிரி பாருங்கள், நீங்கள் அதுலேயே வந்து ஃபுல்லாக அடிக்ட் ஆகிடாதீங்க. ஏன்னா நான் வந்து எப்போ PUBG விளையாட ஸ்டாப் பண்ணணும் அப்போதுல தான் வந்து யூடியூப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன்னா தான் இருந்தேன். ஏன்னா எப்போவுமே வந்து மொபைலும் கையுமாக தான் சுற்றிட்டு இருந்தேன். ஃபுல்லாக PUBGன்னு தான் இருந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், கேம் வந்து நீங்கள் கேம் மாதிரி பார்த்துட்டு ஒரு டைம் பாஸ்க்கு மட்டும் விளையாண்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுலேயே வந்து கம்ப்ளீட்டாக அடிக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நியூஸில் உங்களுக்கு எந்த நியூஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக ஒரு கொஷின், ஃப்ளிப்கார்ட் சேல் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சேலில் நீங்கள் வாங்க போகிற மொபைல் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி மொபைல் வாங்க போகிறீங்களா? வேல்யூ ஃபார் மணினா நம்ம LG G8Xலாம் இருக்குது பார்த்தீங்களா, போன ஜென்ரேஷன் ஃப்ளாக்ஷிப். இப்போது ப்ரைஸ் ரொம்ப கம்மி பண்ணி வந்ததுனால அது ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன். இல்லை லேட்டஸ்ட் லான்ச் இப்போ Poco X3, Samsung M50 எடுத்துகிட்டோன்னா இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.